நாம் யார் என்பதை 20ஆம் நூற்றாண்டு தமிழனுக்கு நினைவூட்டியவர் பேரறிஞர் அண்ணா. உன் மூதாதையர்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட பண்பாட்டை பெற்றிருந்தார்கள். நமது மன்னர்கள் சூதாட்டத்திலே மனைவியை பணயம் வைத்து ஆடியதில்லை. நமது மன்னர்கள் பண்பாட்டை இழந்ததில்லை என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏல் பல்கலைக்கழகத்துக்கு போனார்கள். உங்களை போன்ற மாணவர்கள் அவரிடத்திலே இந்தியாவிலே இருந்து ஒரு அறிஞர் வந்திருக்கிறார், அவரிடத்திலே பாடம் கேட்க போவோம் என்று மாணவர்கள் சென்றார்கள். ஏல் பல்கலைக்கழகத்தினுடைய அங்கிருக்கின்ற பேராசிரியர்கள் இவரை அறிமுகம் செய்தார்கள். இவர் இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிஞர், a great scholar from the southern part of India. இந்திய தீபகற்பத்தின் தெற்கு பகுதியில் இருந்து வருகிறார். இவரிடத்திலே பாடம் கேட்கலாம் என்கிற பொழுது அவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திருக்குறளை எடுத்து வைத்தார்கள். திருக்குறளின் அரிய கருத்துக்களை ஆங்கிலத்திலே எடுத்து சொன்னார்கள். எந்த அமெரிக்க நாட்டில் எல்லோரும் சட்டத்துக்கு முன்னால் சமம் என்பது ஏதோ ஜெஃபர்சன் கூறியதாக தெரிவிக்கிறார்களே, இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நிலைநாட்டியவன் தமிழன். மணிமுடி தரித்த மன்னனின் அவசவை களத்துக்கே சென்று அட அறிவு கட்டு போன அரசனே என்று ஒரு வணிக குடும்பத்திலே பிறந்த பெண் கேட்க முடிகிறது என்கின்ற காவியம் எந்த மொழியிலும் உலகத்திலே கிடையாது. ஆகவேதான் தமிழர் நெறிய எடுத்து சொல்ல திருக்குறளின் பெருமையை சொன்ன பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய குறிக்கோளை சுட்டிக்காட்டியே பேசினார். இந்த கல்லூரி மாணவர்களுக்கும் எந்த கல்லூரி மாணவர்களுக்கும் ஏல் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த குறிக்கோளை நினைவூட்டுவது, எடுத்து கூறுவது சால பொருத்தம் தேவை என்று நான் கருதுகிற காரணத்தால் அந்த அருமையான மோட்டோ என்ன தெரியுமா? ஏல் பல்கலைக்கழகத்தின் மோட்டோ, இஃப் நாட் ஐ தென் ஹூ, நான் இல்லாவிட்டால் வேறு யார்? ஒவ்வொரு மாணவனும் என்னால் ஏன் முடியாது? இஃப் நாட் ஐ தென் ஹூ, என்னால் முடியும். என்னால் முடியாது இன்னொருவன் என்று ஏன் நினைக்கிறாய்? நீ சிற்பியாகலாம், தூரிகை வைத்துக் கொண்டு அழகிய அஜந்தா வண்ண ஓவியங்களைப் போல சித்திரம் தீட்டுகின்ற ஓவியனாகலாம், காலத்தால் அழியாத கவிதைகளை படைக்கின்ற கவிஞனாகலாம், வான வெளியிலே அதிசயங்களை சாதிக்கின்ற ரைட் சகோதரர்களைப் போல விண்வெளியிலே சாதனைகளை படைக்கின்ற ஒரு விஞ்ஞானியாகலாம், விண்வெளியிலே ககாரின் முதலாக பறந்ததைப் போல அந்த விண்ணில் பறந்து நீங்கள் திரும்பி வரலாம். எந்த துறையும் தேர்ந்தெடுத்து அரசியல் துறையிலே தலைவனாகலாம், மக்களை வழிகாட்டுகின்ற தலைவனாகலாம். prepare all your days, meet them ever alike, எல்லா நாளும் ஆயத்தமாகுங்கள், எல்லாவற்றையும் சமமாகவே அந்த நாட்களை சந்தியுங்கள். பட்டறையாக இருக்கிற பொழுது அடி வாங்கிக் கொள்ளுங்கள். when you are the anvil bearer, சம்மட்டி ஆகிற பொழுது நீங்களே அடியுங்கள். when you are the hammer strike, இது மத்தியதர காலத்திலே ஒரு கவிஞன் எழுதிய பாடல் வரிகள். உங்கள் நெஞ்சிலும் இந்த நாட்டின் கோடிக்கணக்கான இளைய தலைமுறையினர், குறிப்பாக மாணவர்கள் நெஞ்சிலும் நிரந்தரமாக சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறாரே. இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் நாற்காலியை விட்டவர் வெளியேறினாலும் இந்த நாட்டின் இளைய தலைமுறையின் இதய நாற்காலிகளிலே அமர்ந்திருக்கின்ற அப்துல் கலாம் அவர்களின் மனதை கவர்ந்த பாடல் வரிகள் தான் இவை. அதை போலத்தான் என்னால் முடியாவிட்டால் வேறு யார்? இஃப் நாட் ஐ தென் ஹூ. இன்றில்லாவிட்டால் நாளை என்று ஒத்தி போடாதீர்கள். நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள் பார்த்துக் கொள்ளலாம் என்று ஒத்தி வைக்காதீர்கள். இஃப் நாட் நவ் தென் வென். இப்பொழுது இல்லாவிட்டால் பெறுது எப்பொழுது? இப்பொழுதே செய், இன்றே செய். இது அண்ணாவின் மனதை மிகவும் கவர்ந்த ஒரு குறிக்கோளாகும். இதை நான் இங்கே குறிப்பிடுவதற்கு காரணம், இசையினுடைய பெருமையை எல்லாம் நாம் சொன்னோமே, இவ்வளவு இசைப்பட வாழ்ந்தவர்கள், பெருமைப்பட வாழ்ந்தவர்கள், உலக நாடுகளின் நாகரிகங்கள் எல்லாம் மெச்சத்தக்க நாகரிகத்தை பெற்று வாழ்ந்தவர்கள். எப்படி எங்காவது இப்படி ஒரு கருத்தை கேட்க முடியுமா? நயத்தக்க நாகரிகம் வேண்டுகின்றவர்கள் நஞ்சும் உண்பார்கள். இதுவரை எந்த நாட்டு இலக்கியத்திலும் எந்த நாட்டு சிந்தனையிலும் காணப்பட முடியாத ஒன்றல்லவா? ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை சொன்னார் தம்பி ஜெகன்.
முல்லை மொட்டை எடுத்து வீசினான் காதல் கணவன். மஞ்சத்திலே துயின்று கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய அழகிய இளம் காதல் மனைவியின் மீது அந்த முல்லை மொட்டை தூக்கி வீசினான். அருகிலே படுத்து தூங்குகின்ற குழந்தை எழுந்துவிடக் கூடாதே என்பதற்காக. என்ன அருமையான காட்சி! ஊடலும் இருக்கிறது, கூடலுக்கு வழிவகுக்கும் ஊடலில் காதலும் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி வீசிய முல்லை மொட்டு தன்னுடைய மனைவியினுடைய மேனியில் படாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய உடம்பிலே படுகிற மாத்திரத்திலே கூட, அந்த தூக்கத்திலும் கூட அந்த தாய் தன்னை அறியாமலே அனிச்சை செயல் என்கிறோம் அல்லவா, காலில் முள் குத்திய நேரத்திலேயே அந்த செய்தி மூளைக்கு எட்டுவதற்குள்ளாகவே வலிக்கிறது என்று துடிக்கிறோம் அல்லவா, அதை போல அந்த தாயினுடைய கரங்கள், தளிர் கரங்கள் அந்த முல்லை முட்டுப்பட்ட அந்த மேனியை தடவி கொடுக்கிறது என்று பாவேந்தன் தந்த அழகான காட்சியை தொகுத்து தந்தபோது இந்த தம்பி சொன்னாரே, தாய் எவ்வளவு உன்னதமானவள், அந்த பிள்ளையினுடைய சிறப்பை எப்படியெல்லாம் சொல்லுகிறாள். இந்த மூத்த குடிமக்கள் என்று சொல்லப்படுகிற மக்களின் நிலை என்ன தெரியுமா? பெற்ற குழந்தையை 10 மாதம் வயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்த குழந்தையை, அமுதூட்டி வளர்த்த குழந்தையை, தன் இரத்தத்திலே இருந்து ஊறிய அமுதத்தை தந்து வளர்க்கிற குழந்தையை 10 மாதம் 12 மாதம் நிறைவுற்ற பருவத்தில் அல்லது 2 வயது நிறைவுற்ற பருவத்தில் தாயின் கண்ணெதிரேயே இந்த குழந்தையை பறித்து செல்கின்ற அடிமை வர்த்தகர்கள். இந்த குழந்தை கொழு கொழுவென்று அழகாக இருக்கிறது, எனவே இந்த குழந்தையை கொண்டு போய் நாம் தனியாக வளர்த்து விற்றால் சந்தையிலே கொழுத்த ஆட்டுக்குட்டிக்கு விலை அதிகம் கிடைப்பதைப் போல இந்த பிள்ளைக்கு அதிக விலை கிடைக்கும் என்று சொல்லி அடிமை வர்த்தகம் செய்ய வந்த வணிகர்கள் அந்த தாயின் கண் முன்னாலேயே அந்த குழந்தையை தனியாக பிரித்து விலைக்கு விற்கிறான். என்னையும் சேர்த்து இந்த குழந்தை என் பிள்ளையோடு சேர்த்து விற்றுவிடுங்கள் என்று அந்த தாய் கதறுகிறாள். முடியாது என்று மறுத்துவிட்டு அந்த குழந்தையை மாத்திரம் தனியாக வேறு இடத்துக்கு தூக்கிச் செல்கிறார்கள். இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல, லட்சக்கணக்கான சம்பவங்கள். இப்படித்தான் அடிமைகளாக இவர்கள்தான் பூர்வீக குடிமக்கள், மூத்த குடிமக்கள், the indigenous people of the world. அப்படிப்பட்ட கொடுமை நடப்பதை இங்கே சொல்ல காரணம், என்னுடைய அன்புக்குரிய தோழர்களே, மாறி வரும் உலகில், நாகரீகம் வளர்ந்துவிட்ட உலகில், கணிப்பறி உலகில், கண்ணுக்கு தெரியாத எங்கோ இருக்கின்ற தொலை தூரத்தில் இருக்கிற திங்களில் போய் நடந்துவிட்டு வருகிற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்ட உலகில் அணுவை பிளக்கலாம், அதனுடைய அனந்தங்கோடி ஆற்றலை அகிலத்துக்கு தரலாம் என்ற நிலை உருவாகிவிட்டிருக்கக்கூடிய சூழலில் மூத்த குடிமக்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள்? ஐநா மன்றம் அறிவிக்கலாம் இண்டிஜினியஸ் பீப்புள்ஸ் டே என்று, ஆனால் எப்படி நடத்தப்படுகிறார்கள்? 2 நாட்களுக்கு முன்னாலே மெக்சிகோ நாட்டில் ஒரு கடற்கரை பட்டணத்தில், கான்கன் நகரத்தில், ஒரு பிரசித்தி பெற்ற 5 நட்சத்திர ஓட்டலுக்குள் ஒரு கருப்பினத்தை சேர்ந்த பெண் வருகிறாள். அந்த பெண் புராதனமான மாயா நாகரீகத்தினுடைய உடை தோற்றத்தில், அப்படிப்பட்ட உடை அணிந்தவளாக அந்த கருப்பின பெண் வருகிறாள். She was wearing the attire of indigenous people. இந்த indigenous people தான் இப்ப கொண்டாடுறோம். இந்த மூத்த குடிமக்களுடைய உடையை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த மாயா நாகரீகம் என்று சொல்லப்படுற அந்த பழமையான குடிமக்கள் எப்படிப்பட்ட உடை அணிந்தார்களோ அதை போன்ற தோற்றத்தோடு இருக்க உடை அணிந்து கொண்டு அங்கே வருகிறாள். அப்பொழுது 5 நட்சத்திர ஓட்டலினுடைய வரவேற்பு அரங்கத்திலே இருக்கக்கூடியவர், அந்த மேற்பார்வையாளர்கள் ஓடி வருகிறார்கள். கெட் அவுட் ஃப்ரம் திஸ் பிளேஸ், இந்த இடத்தை விட்டு நீ வெளியே போ என்கிறார்கள். அதிர்ச்சிக்கு ஆளாகிறாள் அந்த பெண்மணி. அதிகம் பேசவில்லை, கண்களிலே ஒரு அதிர்ச்சி, அவ்வளவுதான். தெருவிலே போகிற பிச்சை எடுத்துக்கொண்டு திரிய வேண்டிய தோற்றத்தில் இருக்கக்கூடிய நீ எப்படி இந்த 5 நட்சத்திர ஓட்டலுக்குள் நீ வந்தாய் என்று விரட்டுகிறார்கள், வெளியே போக சொல்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் இந்த பெண் யார் என்பதை அறிந்து கொண்ட மற்றவர்கள் ஓடி வருகிறார்கள், சொல்லுகிறார்கள்,
இந்த அம்மையார் தான்